Grandmaster, crafting knowledge into America. Visit asianpaints.com. நீ டெஸ்டினேஷன் வெட்டிங்காக பட்ஜெட்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்த. ஆனா நீ ரொம்ப கியூட்டா இருக்க. ஆபியோ உங்க இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற. Hi guys, இது ஒரு கேமிங் ஸோ இது பார்க்கலாம். அவங்களோட டெஸ்டினேஷன் வெட்டிங் கனவை அவங்களோட இடத்துல நினைவாக்கியிருக்கேன். டாக்ஸி 2 ஒரு கேம் தான் ஆடுறோம். ஸோ அதை இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு ஓ ஐ ஹேவ் ப்ரோ கான்டினென்டல் ஸ்ட்ராங்கா போடு ஸோ இது செலக்ட் ஸ்டேரிங் அடிக்கடி பக்கம் நம்ம ஒரு இடத்துக்கு ऊपर को नहीं मुझे इन्होंने लग पे चली ನಮ್ಮ ಟಾಕ್ಸಿಕ್ ಚಾಟ್ வீடியோ கால் பண்ணிட்டு அதனாலயா அண்ட் அவளோட பிரீமியம் அக்கவுண்ட் லாகின் लॉकडाउन அதனால चिप मैंने ஆச்சா கிரேட் புதிய குட் டே கிராஃப்டடோட பண்ணுங்க செலிப்ரேட் குட் டே கிராஃப்ட் குக்கீஸ் गाइस स्टार्ट आई चीज राइट इंट्रो போடுறோம் गाइस இருங்க இன்ட்ரோ போட்டுக்கிறேன் சாரி இருங்க பாய் அறுபது பேர் தண்ணி போகக்கூடாது எல்லாரும் 60க்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சவாரி எதுனே தெரியல. லொக்கேஷன் சர்ச் பண்ணிக்கலாம். ஓ அடியில் AEG Tiles மற்றும் Carrot Clay Powered by Malabar Golden Diamonds LIC மற்றும் Bima 100 years celebration தொடர்கிறது. போச்சு போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. ஐயோ இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு என் வயிற்றுல பேரடியை வச்சுதான் கட்டிக்கணும். சரி எப்படி உட்கார்ந்துருக்கா பாப்புறம் நமக்கு திரைக்குமே ஆகணும். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்மளுக்கு பரப்ப லைக் போக முடியாமல் அட்ரஸ் பார்ப்போம். போகலாம் ஒரு ஸ்பீடுக்கு ரெசியூம் பார்த்துருவோம். டிப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. டிப்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகிறப்போ ஸ்பீட்ஸ் அவங்க டிப்ஸும் கொடுப்பாங்க. நான் சாதிக்கிறேன். போட்ட 80 பவுன் நகையும் தங்கம் தான் நான் சாதிக்கிறேன். அதே மாதிரி நீ சாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? ஒன்றும் இல்லை. வாடி மருமகளே உன்னை அப்படியே கையோட வீடு கூட்டிட்டு போவே முடியாது. அவ்வளவுதான். அக்கா வாழா வெட்டியா இருந்தா தங்கச்சி எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போவானா? நீ கல்யாணம் பண்ணி வச்சா என்ன லட்சணத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது This one to
127 தான் கட்டிருக்கோம். செம்மையாக சம்பாரிச்சிருக்கோம் கைஸ். ஒரு நாள் ஒரு நிமிஷம் பஸ் ஆச்சு கைஸ். மக்கள் நம்ம வேதாவே விளையாடலாம். இது வேதாவே விளையாடலாம். இன்னும் டிரைவர் சவுண்டு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம கேமில் தான் கார்ட்ரேஜ் ரேஸ் பண்ணுவோம். கார்ட்ரேஜ் ரேஸ் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். என்னன்னு இல்லை உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும்ல. ஸோ அதனால தான் நானும் சொல்லிட்டுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேமு எத்தனை பேர் போக தெரிஞ்சுக்கோன்றதை நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பி பொங்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டே ஸ்பெஷல்னால ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணியிருக்கும் போது நான் விளாக்லாம் பண்ணியிருக்கேன். மொட்டை மாடி விளாகு. ஸோ அடுத்த வீடியோவில் கொஞ்சம் மொட்டை மாடி விளாக் பண்ணலாம். ஃபோட்டோ விளாகும் நம்ம பண்ணலாம் கைஸ். கொஞ்ச நாள் மொட்டை மாடி விளாக் பண்ண உடனே அப்புறம் நம்ம மோட்டோ விளாக் பண்ணலாம். ஓகேவா? சைக்கிள் விளாக் பண்ணலாம். சைக்கிளாக மோட்டோ விளாக்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நம்ம இப்போ நம்ம ஃபைட்டிங்கும் கூப்பிட்டாச்சு. அடிக்கிறதுக்கு ஆளையும் கூப்பிட்டாச்சு. தக்காளி வாடா அவங்க போயிட்டுற தக்காளி இவ்வளோ அப்படியே தூண்டிட்டு போயிடுவோம் தான் சொல்கிறீங்க காய். அப்படியே தூக்கிட்டு ஓடலாம். ஓடி செத்துட்டு காவல காவல உயிருக்குது உயிருக்குது. இதான் எடுத்து சாகசாய் சாவுடா சைகசாய் சைகசாய். ஐயோட ஐயோ ராபெரி சடிரா गाइस. ஐயோ ஐயோ வந்துட்டா ராப்ராஜ். பா வந்துட்டா. எங்கடா போயிட்டான் அந்த கிருகிரு? நம்ம போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அப்படியே ஓடி போயிடுவோம். நம்ம கார் எடுத்துக்கிட்டு நம்ம காரை ஓடிட்டு இருக்கிறா பாருங்க. தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா ஓடிடுவோம். எங்கே போகலாம்? நம்ம எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணியா போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிச்சன் செலக்ட் பண்ணி செஸ்க்கு பண்ணு. ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா ஸோ ஒரு சீஃப் கையில் வந்து பார்த்தோம்னா அவன் மாட்டிகிட்டு இருக்கான்.
அவங்கள வந்து பார்த்தோன்னா நம்ம காப்பாற்றணும். அதனால தான் இவ்வளோ பெரிய காஸ்டியூம் போட்டு போயிட்டுருக்கேன். நிறைய ஸ்வாம்பிஸ்லாம் இருப்பானுங்க. கிட்டந்து சின்சான பத்திரம் எப்பயாச்சும் பத்திரம் காப்பாற்றியாங்க. ஸ்வாம்பிஸ் கிட்டந்து கிட்ட ஃபைட்டிங் சுத்தமால எங்கே இருக்கானுங்க ஜாம்பிஸ்? எங்கே இருக்கானுங்க? பவரானுங்க பாரு. இப்போ இவங்களுக்கு இருக்குதா என்கிட்ட பவர் அடி வரானுங்க. கைஸ் உன்னை எந்திரிச்சு வரானுங்க. தக்காளி இப்போ வாடா எரிச்சா சாகுது. நம்மளும் எரிச்சிட்டோம். கொஞ்ச நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போன வேகத்திலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் வேடிக்கை பாக்கட்டும். எனக்கு என்ன வந்துச்சு பாருங்க. சோத்தை போட்டு உனக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால முடியாத. முதல்ல இங்க இருந்து போ. எங்கம்மா போவேன்? அங்க என்ன வழி? எப்படி போவ பாக்கியம்? அது இவ பாடு அந்த உத்தமமான குடும்பத்தோட இவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. காலி பண்ணுங்க. என்னால இனிமே இவனை பாத்துக்க முடியாதியா? ஒன்னால நீ பாத்துக்க. பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம்
அடிக்கடி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவன் வீட்லயே இங்க வாடா மொட்டமாடியா. ஜாயாடா, சீக்கிரமா வாடா. உள்ள ஓடி போயிடுறேன். இல்ல, நானும் வரேன். அப்படியா? யப்பா, போடா. சரி, என்ன நினைச்சிருக்க? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் தான். ஏங்க, மணி என்ன ஆகுது? இன்னும் அந்த வாரத்துக்கு பாண்டி கூட கணக்கு பண்றா பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்லங்க, அந்த பொண்ணுக்கு அவன் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். நான் கடைக்கு எப்ப போனாலும் ரொமான்ஸ் தான் ஓடிக்கிட்டே அது ரைட்டை போட்டுச்சு. அது நடந்தது தான் நானே உங்களுக்கு சொன்னேன். எனக்கு போர் அடிச்சாலும் இல்ல வேலை இல்லைனாலும் பாண்டிகையில தான் போய் உட்காருவேன். இப்ப நான் கூட உட்காரவே முடியலங்க. 24 மணி நேரமும் அந்த வானதி அங்கேயே தான் இருக்கேன். நான் போய் உட்கார்ந்தாலும் எப்படா இவன் போவான்ற மாதிரி என்னையே பார்த்துட்டு இருப்பான். மொட்டமாடியா வரானா என்னடே தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருவேன். சரி, தம்பிதான் இப்படி இருக்கான். அன்னையாவது போய் பார்க்கலாம் நாங்க போனோம். அங்க தனியா உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது ஒரு மொட்டமாடியா? அதை சமைச்சேன், இதை சமைச்சேன், உட்கார்ந்துருக்காங்க. அங்கிருந்து நகரதே இல்லைங்க. நம்ம கூட இருக்க ஆட்கள் என்கேஜ் ஆகி நாம என்கேஜ் ஆகாம இருக்கிறதால கொடுமையே. இப்போதைக்கு பல்லவன் மட்டும் தான் இருக்கா. அடுத்து அவங்க கூட காலேஜில் போய் உட்காரலான்னு இருக்கேன். ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கான் சிச்சாரு. அதே கட்டத்தில் ஃபேமிலி என்ன பண்ணுறான். என் நிலைமை அப்படிதானுங்க இருக்கு. அவன் வேற இப்பெல்லாம் யார்கிட்டயும் போன்ல வேற பேசுறான். தெரியல. பொறாமையா? யாருக்கு பொறாமை? அப்ப உங்களுக்கு பொறாமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மொட்டைங்களாம் வரானுங்க. அம்மா, உங்களுக்கு ஏன் எந்த லவ் இல்ல? அது நினைச்சு உங்களுக்கு வருத்தமெல்லாம் இல்லையா? தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. நம்ம கேட்டது வாழ்க்கையே நீங்க இந்த ஒன் சைடு டபுள் சைடு எல்லாம் பண்ண மாதிரி புரியலையே. அது உங்களுக்கு நினைச்சு வருத்தமா இல்லையான்னு கேட்டேன். அந்த வருத்தத்துல தாங்க புலம்பிட்டு இருக்கேன். என் நிலைமையே பாண்டியோட லவ் பாண்டிக்குடி, சந்தாவோட லவ் சேரனுக்கு நல்லா பிடிக்கும். ஆனா என் கதை அப்படியா? என் லவ் எப்படி சொன்னாலும் சிலருக்குலாம் புரியவே மாட்டேங்குதுங்க. கேட்காத மாதிரியே லவ்னு சொல்லிட்டு போனாலே அடிவாய்க்கு தானே வரேன். சரி, இது வரைக்கும் உங்களை யாருமே லவ் பண்ணதில்லையா? ஏன் இல்ல, அந்த காயத்ரி இல்லைங்க கேட்டுங்க, அதான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அதெல்லாம் லவ்வே இல்ல. அந்த பொண்ணு பேசி ஏமாத்தி நீங்க So guys, அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை, see you. சரி விடுங்க, டக்குனு தோணுச்சு சொல்லி